ஹாய், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ரெடில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடில்ஸ் சூரப்பேட்டு வேலம்மாள் வித்யாஸ்ரம். வேலம்மாள் வித்யாஸ்ரம் கிராஸ் ஆகிட்டு நாங்கள் புழல் ரீச் ஆகிட்டோம். புழல் ரீச் ஆனது அங்கே நின்று உங்களுக்காக ஒரு வியூ காட்டிகிட்ருக்கோம். புழல் பிரிசன் கிராஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா வால் இருக்குது. வால் பெரிய பெரிய வாலாக இருக்குது. அங்கே யாரும் தப்பிச்சு போகக்கூடாது, யாரையும் வந்து இங்கேருந்து வெளியிலேருந்து மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புழல் பிரிசனில் பெரிய பெரிய வால் இருக்குது. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க வெளியே. அந்த எங்கள் பெட்ரோல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. பெட்ரோல் போட்டுட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காவாங்கரையில் வந்து உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட் தான் ஃபேமஸ்ஸு. மஹேந்திரா சிட்டியோட ஆப்போசிட்லேயும் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. பட் என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் க்ளோஸ்டு. அதனால் உங்களுக்கு உள்ளே போய் காட்ட முடியல. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா ஃபிஷ் எல்லாம். பட் இதுதான் ஃபிஷ்ஷோட வெளியே என்ட்ரன்ஸு. ஃபிஷ் மார்க்கெட் முடித்து நம்ம க்ராஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மேரேஜ் ஹால், தட்ஸ் ஜேஜே பேலஸ், ஒரு மேரேஜ் ஹால். அப்புறம் எனக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு இந்த ஆலடிப்பட்டியான்னு பார்த்துட்டு. சரி சொல்லிட்டு காஃபி ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய தம்பி வந்து என்ன பண்ணார், பின்னாடி இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நான் என்ன வாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டயே கேட்டுட்டு இருந்தார். அது என்ன வாங்கன்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அங்கே ட்ரெடிஷ்னலாக இருந்தது. நுங்கு இருக்குது, இளநீர் பாயாசம் இருக்குது, எல்லாமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா என்னது, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இது என்னென்னு. அப்புறம் காஃபி வித் ஸ்வீட், அது என்ன ஸ்வீட்டுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நான் ஃபினிஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருந்தது. பாலிடெக்னிக் யாருன்னா அங்கே போகணுன்னு நினச்சின்னா இங்கே சேரலாம். அப்படியே க்ராஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கமேசாக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம புழல் டேம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த பிளேஸை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது புழல் டேமுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய காடாட்டம் இருந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா புழல் டேமோட என்ட்ரன்ஸ் தான், அதுதான் அப்படி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புழல் டேமுக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிட்டி வியூ வந்து அதுவும் சூப்பராக இருந்தது. பட் மேலே போகிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து அந்த ஃபீல் அப்சர்வ் பண்ணுவீங்க நீங்களும் போனீங்கன்னா. அப்புறம் அங்கே போகும்போது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிட்டி வியூ, அப்புறம் அங்கே மேலே ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்தது. ஒன்று வாங்கி சாப்பிட்டோம். பட் ஆனால் ஆவரேஜ் தான், சூப்பர்லாம் சொல்ல முடியல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லேக் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடியூப் vlogs. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடில்ஸ் கவர் பண்ணுறோம். ரெடில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் காவாங்கரை புழல் பிரிசன் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழல் டேமில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இப்போ நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக சன்ரைஸ் சன்செட்லாம் நீங்கள் பார்க்கலாம். மார்னிங் 6 o'clock அண்ட் ஈவினிங் 6 o'clock. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் சவுத் சென்னையில் இருக்க ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காஸ்மோன், அம்பத்தூர் காஸ்மோன், பீச் அண்ட் அப்புறம் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாமே இங்கே வந்து வியூ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம கிராஸ் ஆகிட்டே வந்தோம்னா இங்கே திருமுல்லவாய், அப்புறம் பொத்தூர், கோணிமேடி, இப்படி இந்த பக்கம் வரும்போது ரெடில்ஸ் கவர் ஆகும். ரெடில்ஸோட ஃபேக்ட்ரி சிப்காட் அங்கே இருக்குது பாருங்கள். சிப்காட் முடிச்சுட்டு இப்படி இந்த பக்கம் வரணும்னா ரெடில் சிட்டி. ரெடில் சிட்டியிலேருந்து நம்ம அப்படியே அவுட்டருக்கு வந்து தான் இந்த புழல் லேக் இருக்குது. நம்ம இந்த புழல் லேக் டேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்ம பாடி குளத்தூர் வழியாக வரலாம். ரெடில்ஸ் வந்து வரவங்களுக்கு ரெடில்ஸ் வழியாக வரலாம். சென்டரில் இருக்குது ஃபேமஸ் ஸ்ரீனிவாசா மீல்ஸ் ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். அங்கே போனால் இவர் மீல்ஸ் வேண்டாம், எனக்கு நான் பாவ் பாஜி தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி, அந்த டைமில் நம்மளும் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஐட்டமில் என்ன பண்ணேன், தஹிபூரி ஆர்டர் பண்ணிவிட்டு நான் பட்ட பாடு அதை சாப்பிட்றதுக்கு. அதை வந்து என் தம்பியே சொல்லுவார், நீங்கள் கேளுங்க. அந்த தஹிபூரியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அப்படியே குலுங்காமல் சாப்பிடுவாங்க. அது பாருங்கள், அந்த இருக்கிற ஸ்டஃப்லாம் எடுத்து வேறு ஒரு பூரில் போட்டு நைஸாக குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அது பாருங்கள், அது உள்ளே வேறு இது பண்ணுறாங்க. ஸோ அது கரெக்டாக எடுத்து அப்படின்னு கீழே சிந்தாமல் சாப்பிடணும். அதுதான் ஒரு சேலஞ்ச் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ரேவதி ஸ்டோர்ஸில் பண்ண அட்ராசிட்டி எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.